மூச்சு விடுறதுக்காக அப்போதைக்கு தப்பிச்சு இந்த மரத்து மேலே அந்த செட்டு மேலே ஏறினதான். ஸோ இந்த ப்ரெக்னென்ட் லேடிலாம் பார்த்தீங்கன்னா விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விட முடியாமல் வெளியே கூட்டிகிட்டு போனோம். இந்த கேப்பில் தான் இறந்தாங்க. இது மேலே ஏறி அது மேலே ஏறிட்டாங்களாம். அங்கே வண்டியில் இருந்து இந்த செட்டில் இருந்து கீழே விழுந்தாங்க. விஜய் போனதுக்கு பிறகு நடந்ததா இல்லை விஜய் பேசும்போதே நடந்தது. பயங்கரமான நெருக்கல், ஒண்ணுமே பண்ண முடியல. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 39 உயிர்கள் பலியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடை மட்டுமல்லாமல் இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. ஒரு அரசியல் நிகழ்வில் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதற்கான காரணம் யார்? இந்த கூட்டத்தை சமாளிக்க தவறியது தாவேக தலைவர் விஜய் அவர்களா, இல்லை தமிழக அரசா? இப்படி நிறைய விவாதங்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில குறிப்பா இந்த விபத்து நடந்த பகுதியில என்ன நடந்தது, இங்க என்ன பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டாங்க, ஏன் இந்த விபத்து நடந்தது? ஒரு பக்கம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தான் காரணம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் தண்ணீர் பற்றாக்குறை தான் காரணம்ன்றாங்க, இன்னும் பல்வேறு காரணங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய நிலையில போலீஸ் பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்னு தாவேகா தரப்பினர் சொல்றாங்க. எங்களுக்கு போதுமான இடவசதிகள் இல்லை, ஒரு குறுகிய சாலை கொடுத்தாங்க, அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில் உண்மையிலே என்ன நடந்துச்சு? மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சா? உண்மையான பிரச்சனை என்ன? இப்படி கள ஆய்வு பண்றது தான் இங்க வந்திருக்கோம். நான் இந்த வேல்சாம்பரத்துக்காரன் தான் ப்ரோ. நேற்று பிரச்சாரம் நடந்தது. நான் ஒரு நைட்டு 9 மணி வரைக்கும் இருந்தேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க? நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். மதியானம் 9 மணி வரைக்கும் இருந்தேன். ஒரு 3 மணிக்கு வரும்போது எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது? 3 மணிக்கு கும்பல் ஜாஸ்தி தான் ப்ரோ. நம்ம இந்த சேலம் பைபாஸ்ல வரும்போது குளத்துப்பாளையத்துல இருந்து இங்க வரைக்குமே பயங்கர கும்பல் தான். அவர் இங்க ரீச் ஆகிறதுக்கே ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஃபுல் கும்பலுங்க. இந்த ஏரியா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா தான். முதல்ல கவர்மெண்ட் இந்த ஏரியாவை அப்ரூவ் பண்ணிருக்க கூடாது. இந்த ஏரியாவை அப்ரூவ் பண்ணாம இருந்தாலே அந்த உயிர் சேதத்தை நம்மளால தவிர்த்திருக்க முடியும். நம்ம அவரை பிளேம் பண்ண முடியாது, அரசாங்கத்தை தான் நான் பிளேம் பண்ணுவேன். இந்த ஏரியாவை அவர் தவிர்க்காம வேற ஏதாவது பிசினஸ் லொகேஷன்ல கொடுத்திருந்தாருன்னா இந்த உயிர் சேதத்தை நம்மளால தவிர்த்திருக்க முடியும். அவர்ல ஒண்ணு லைட் ஹவுஸ் கார்னர்ல கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, லைட் ஹவுஸ் கார்னரோ உழவர் சந்தையோ இந்த இடத்தை விட ரொம்ப நெருக்கடியான இடம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நெருக்கடியான இடம் ஆகும்? லைட் ஹவுஸ் கார்னர் 3 முக்கு, பஸ் ஸ்டாண்டு 3 முக்கு, இந்த சேலம் பைபாஸ் 4 முக்கு. ஏன் சேலம் பைபாஸ்ல கொடுத்துருக்கலாமே? அவ்வளவு பெரிய ஸ்டாருங்க அவர் இப்ப அரசியலுக்கு வராருன்னா கும்பல் எவ்வளவு இருக்குன்னு யோசிக்க வேண்டாமா? மத்த ஊர்ல இருந்தா இதே மாதிரி ஒரு பரப்புரை பண்ணாரு, எந்த பிரச்சனையுமே நடக்கலையே ப்ரோ. கும்பலை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. நான் இங்கதான் நின்றுட்டு இருந்தேன், இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அலை மாதிரி கும்பல். என்னால முடியாம அந்த ஜென்ரேட்டர் பின்னாடி போய் நின்று எனக்கெல்லாம் மயக்கம் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும் தான் எனக்கு ஃப்ரீ ஆச்சு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கே பிரச்சனை ஆகுதுன்னா என்னோட வயசானவங்க பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பொம்பளைங்க குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க தான், தப்புதான் வந்தது. ஆனா என்ன பண்ணுவாங்க? அவரை பாக்கணுங்கிற ஆர்வத்துல மக்கள் வரதான் செய்வாங்க. ஒரு பெரிய இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா உயிர் சேர்த்தே நம்ம தவிர்த்திருக்கலாமே. 30 பேர் ஒரு குழந்தை செத்து போச்சா, யாரு காரணம்? இந்த இடத்துலதான் இந்த கூட்ட நெரிசலுக்கான ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்க, அந்த மரக்கிளை எல்லாம் முறிஞ்சிருக்கு. இந்த மரக்கிளை இருந்தா ஆட்கள் நிறைய பேர் கீழே விழுகவும் தள்ளுமுள்ள இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்தோடைய உரிமையாளர் இப்ப நம்ம கூட இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், என்ன நடந்தது? ஆக்சுவலா சார் எல்லாமே வர மதியானம் 3 மணி வரல கும்பல் கரெக்டாக தான் இருந்தாங்க. யாரும் மேலே ஏறல, கரெக்டாக தான் இருந்தாங்க. காலையில் 10 மணிலேருந்து 8 மணிக்கே வந்துட்டாங்க. 10 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாம தண்ணி கூட இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க. வர லேட்டாக கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிருச்சு. கட்டிக்கிற காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல, எதனால கட்டுப்படுத்த முடியல. அங்கங்கே நிறத்த பக்கம் கரண்ட் கம்பத்து மேலே ஏற, மரத்து மேலே ஏற, இந்த ஷெட்டு மேலே ஏற, அந்த மரத்தில் ஏற, அங்கே ஏற, எல்லா பக்கம் ஏறி ஒண்ணுமே பண்ண முடியல. வந்த பிறகுதான் மரத்து மேலே ஏறினாங்க. இல்லை, வர்றதுக்கு அங்கேருந்து வண்டி வருதுன்னு சொன்னோன்னே ஏற ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. இது மேலே ஏறி அது மேலே ஏறிட்டாங்களாம். ஏரியெல்லாம் கீழே எல்லாம் விழுந்துருச்சு பாருங்களா, எல்லாம் விழுந்துருச்சு. இந்த மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க. ஆமாங்க, மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க, மேல இருந்து கீழே விழுந்தாங்க, அங்க வண்டியில இருந்து இந்த செட்ல இருந்து கீழே விழுந்தாங்க. விஜய் போனதுக்கு பிறகு நடந்ததா இல்ல விஜய் பேசும்போதே நடந்தது? பேச கரெக்டா உள்ள வண்டி என்ட்ரி இந்த இடம் தான். இந்த லைன் போயிட்டு இருந்தது, லைனை தாண்டி பஸ் நிப்பாட்டினாங்க. கரெக்டா இந்த இடத்துல தான் நடந்தது. கரெக்டா விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட்டை நிறுத்திட்டாங்க. கரண்ட் நிப்பாட்ட கரண்ட் எல்லா பக்கமும் இருந்தது. ஜென்ரேட்டர்ல யாரும் உள்ள ரூம்குள்ள விழுந்துட்டாங்க. இந்த ஜென்ரேட்டர் நிப்பாட்டிருந்தாங்க. ஜென்ரேட்டர் ரூம்ல அதுல விழுந்ததுல தான் ஒயர் கட் ஆகியதான் கரண்ட் ஆஃப் ஆச்சு. இந்த லைன் போக்கஸ் மட்டும் தான் ஆஃப் ஆச்சுங்க. கரண்ட் எல்லா ஏரியால கரண்ட், நாங்க இந்த தெருவுல இருக்கோம், கரண்ட் இருந்தது. ஏரியாக்குள்ள கரண்ட் இருந்தது. இந்த இடத்துல இருந்து டெட் பாடிஸ் எடுத்தாங்க. டெட் பாடி எல்லாம் மயக்கத்தோட இருந்தாங்க, எல்லாத்தையும் அனுப்பிவிட்டோம். எல்லாம் அன்கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. குறிப்பா மரணம் அடைஞ்சது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்ல இந்த பக்கம் தாங்க, 2 பக்கமே தாங்க. பர்டிகுலரா நடந்ததுல எல்லாம் இந்த இடத்துல எல்லாமே நாங்களும் நிறைய ஏற்றி விட்டோம். நைட்டு நானே ஒரு பையனை இங்க அக்ஷயா ஸ்கூல் கூட்டு போனோம். அந்த பையன் எடுத்து ஒரு குழந்தை, கை குழந்தை எல்லாம் இங்க நாங்க தான் ஏற்றி விட்டோம். கை உடஞ்சது பசங்க நிறைய பேருக்கு, கை கால் காயம், ரத்த காயம் நிறைய இருந்தது. நீங்க எந்த இடத்துல இருந்து இதை பாத்தீங்க? நாங்க கரெக்டா அந்த இடத்துல நின்னோம்.
அங்க இருந்தீங்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் இருந்தோம். பஸ் வரவும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பார்க்க முடியலைங்க. உள்ள கேரவன் உள்ள லைட் ஏரியல, வேனில் லைட் ஏரியல. சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் நாங்கள் வந்தோம். வர்றப்ப என்னன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு வண்டி பைக் இங்கே இருந்ததுங்க. நாங்கள் தான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இந்த கட்டுக்குள்ளலாம் ஃப்ரீயாக தான் இருந்தது. கட்டுக்குள்ள பைக் ஃபுல்லாக இருந்து பைக் போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. மற்றபடி ஃப்ரீ. அந்த ஆம்புலன்ஸ் கடைசி இதில் தான் உள்ள போச்சு. கும்பல் போடாமல் ஆம்புலன்ஸ் உள்ள போய் அங்கே அக்ஷய ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துனாங்க. உடனே பக்கத்தில் அதான் இருந்தாங்க. அக்ஷய ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துனாங்க. ஆம்புலன்ஸ் பின்னாடி அவர் கட்சி வண்டியோட கூட வந்தது. வந்து அதில் ஏற்றி விட்டாங்க, வழியில் விட்டாங்க. ஆம்புலன்ஸ் வழி விட்டாங்க. போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள ஒரு பையன் பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு வந்தாலும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துனாங்க. எல்லாம் நல்லா எல்லாம் பண்ணாங்க, இல்லைன்னா சொல்லிங்க. ஆனால் என்ன பண்ண, கும்பல் நெரிசல். கரூர் என்னைக்குமே சாட்டர்டே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள நாள். 5 மணிக்கு மேலே டெக்ஸ்டைல்லாம் 5:30 கிலோ விட்டுருவாங்க. எல்லாம் கும்பல் வர வர எல்லாம் எல்லாமே லேடிஸ் பூராமே பார்க்க ஆர்வம். ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வர ஆர்வத்தில் வந்து என்னைக்கு எதாவது பார்க்க போறாங்க. கட்சிக்காரங்க வேற, நடிகரை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எங்களுக்கு. அந்த ஆர்வத்தில் வந்த கும்பல் தாங்க. நிறைய பேர் குழந்தைகளோட வந்து குழந்தைகளோட கர்ப்பிணி பொம்பளைங்க எல்லாருமே அங்கே எல்லாம் அவங்களும் சொன்னாங்க, கட்சியிலையும் சொன்னாங்க, யாரும் வராதீங்க, எல்லாம் ஒதுங்கிலுங்க, முதியோர்லாம் போங்க எல்லாம் சொன்னாங்க. ஒருத்தர் கூட கேட்கலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த பகுதியில் நிறைய மரணங்கள் நடந்தா? இந்த பகுதிக்காரங்க யாருமே வரலீங்க. எல்லாம் வந்தாங்க, பார்த்து சாயந்தரம் டைமுக்கு வந்தாங்க, போயிட்டாங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த பசங்க தான். எல்லாம் அரவக்குறிச்சி, ஏமூர், இந்த மாதிரி வெளியே அவுட்டர்ல இருந்து வந்த பசங்க தான் எல்லாமே. இல்ல வேலுசாமி பொறுத்தல கூட வேலுசாமி பண்ண 2 பெண் குழந்தைங்க. அது சாயந்தரம் வந்த நேரம் தாங்க. அவங்களா கொஞ்சம் ஆர்வத்தில் வந்த லேடிஸுங்க, மகளிர் தான் வந்தாங்க. ஆண்மலைங்க பசங்க யாருமே வரல. இதுல பெருசா வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. எல்லாம் இந்த ஏரியாக்காரங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்னென்ன கும்பல் இருக்குன்னு. போன வாரம் எடப்பாடி வந்தாரு, ஒன்னு கூட இல்லைங்க. ஒரு சம்பவம் நீட்டா நடந்தது, நீட்டா பண்ணாங்க, ஆர்கனைசேஷன் கரெக்டா இருந்தது. நீங்க கரூர் பகுதியை சேர்ந்தவர்களால உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த உழவர் சந்தையா இருக்கட்டும், இந்த ரவுண்டான பகுதியா இருக்கட்டும், அதை காட்டிலும் இது வந்து ஸ்பேசியஸான இடமா இல்ல அது ஸ்பேசியஸான இடம்? இதுதாங்க வந்து டிராபிக் இல்லாத இடம், ஸ்பேசியஸான இடம், எல்லாமே சௌரியமான இடம். உங்களுக்கு எல்லா பக்கம் உங்களுக்கு ரோட் கட் பண்ணி விடலாம், எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடம். என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு, வெளியில அவங்க ஃபிளக்ஸ் வச்சது தப்புங்க. ஃபிளக்ஸ் வந்து செவுத்து ஒட்டி வச்சிருக்கணும். இப்போ ஃபிளக்ஸ் ரோடுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ரோட்ல இருந்து 3 மீட்டர் தள்ளி ஃபிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு? கும்பலுக்கு தகுந்த மாதிரி ரோட் அகலம் இருக்கு. ரோட் அகலத்துக்கு தகுந்த மாதிரி நவுத்தி வைக்கணும் உங்களுக்கு ஃபிளக்ஸை. ரோட்டை ஒட்டியே ஃபிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு? இந்த ஃப்ளக்ஸ் வச்சது ஒரு பிரச்சனை. ஃப்ளக்ஸ் வச்சது ஒரு பிரச்சனை தாங்க. ஃப்ளக்ஸ் இங்க இருந்து இந்த இடத்துல இருந்தது ஃப்ளக்ஸ். இந்த அந்த இடத்துல பாயிண்ட் தான் ஃப்ளக்ஸ் இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாமே ரோட் மேலே ஃப்ளக்ஸ் இருந்தது. கட் ரோட் நிறைய இருக்கு. கட் ரோட் எல்லா பக்கம், அந்த பக்கம் போறது ரோட் இருக்கு, இந்த பக்கம் போறது ரோட் இருக்கு, எல்லாத்துக்கும் ரோட் இருக்கு. மக்கள் கலைந்து போறதுக்கு வழி இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு தெரியல. வெளிய போறதுக்கு வேலை வெளியூர் உள்ளூர்காரங்களா தான் தெரியும் வழி. வெளியூர்காரங்களுக்கு வழி எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல நைட் டைம் வந்து ஆமா நைட் டைமிங் தான் மெயின். 12 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்காச்சும் இங்க ஆஜரா இருந்தாருன்னா கும்பல் கரெக்டா இருந்திருக்கும். கரெக்டா எல்லாமே வெளியே போயிருப்பாங்க, போக்கஸ் இருப்பாங்க. எல்லாம் சாப்பாடாம இருந்தாங்க எல்லாமே. எல்லாம் பசியோட இருக்க என்ன பண்ணுவாங்க, கும்பல் நெரிசல மூச்சு திணறல் ஆயிடுச்சு உங்களுக்கு. குறிப்பா இங்க உள்ள இந்த ஸ்டாம்பிங் நடந்த இடம், முக்கியமான இடம்ன்றது இந்த பகுதி தான். இந்த கட்டடத்தோட உரிமையாளர் சொல்றதை கேட்டோம். குறிப்பாக இங்கே வச்சிருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுது. அது அப்படி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஜென்செட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. இங்கே மக்கள் வந்து கூட்டம் அதிகமாகும் போது இந்த ஜென்செட்டோடைய ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே உள்ள இந்த ஃபோக்கஸ் லைட், அவங்க டிவிக்கு சார்பாக வைக்கப்பட்டிருந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த இருள் சூழ்ந்த அந்த ஒரு காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே மக்கள் ஏறினது, அதிலிருந்து தாங்காமல் கீழே முறிஞ்சு விழுந்திருக்காங்க, அந்த மரத்தில் ஏறியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பகுதி சாலையோட அந்த பகுதி, விஜய் வந்து நடுவில் நிற்கிறாரு, சாலையோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள்லையும் ஏறி விஜயை பார்க்கணும், எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மேலே ஏறினவங்க மரக்கிளைகளை உடஞ்சி கீழே விழுந்திருக்காங்க. அந்த மரக்கிளைகள் உடஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே கூட்ட நெரிசல் இருந்த பகுதியில் மரக்கிளையிலேருந்து மேலிருந்து கீழே விழுகும்போது அது இன்னும் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு, இன்னும் நெருக்கடிகளை உண்டு பண்ணியிருக்கு. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், காலையிலிருந்து உணவு இருந்தாமல் நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. தண்ணீர் அவங்களுக்கு இல்லை. அவங்க மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க இங்கிருந்து நகராமல் எப்படியாவது விஜயை பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அந்த பகுதியிலே கீழேயே அமர்ந்திருந்தாலும் நம்ம நிருபர்கள் இங்கே நேரடியாக பணி செஞ்ச நிருபர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே அப்படி உட்கார்ந்தவர்கள் விஜய் வந்த பிறகு எல்லாம் ஏந்திரிச்சு ஆரவாரம் செய்யும்போது ஒரு கட்டத்தில் டீஹைட்ரேட் ஆகி இதிலிருந்து வெளியிலையும் போக முடியாமல், மூச்சும் விட முடியாமல், மூச்சு திணறலாகி தான் இங்கே இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கதா சொல்லப்படுது. இரவு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப மனம் வேதனையாக தான் இருக்குது. முதல் ஸ்லாட் அங்கே அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொடி நட்டாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஒரு 12 o'clock வராருங்களா, அப்போ க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த லைவ்ல பார்க்கும்போது இன்னும் கிராஸ் ஆகல, எப்படி இருந்தாலும் இங்கே வர அரௌண்ட் 6 ஆயிரும் அந்த மாதிரி ஒரு டைமிங்ல பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா இங்கே போறதுன்னா நீங்க போகலாம், போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பெனிஸ் இங்கே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ போய் பார்க்கறதுனா முன்கூட்டியே விட்டுட்டாங்க. ஸோ சாட்டர்டே அப்படிங்கிற மார்னிங் ஒரு 8 o'clock அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க இன்னைக்கு ஆஃப் டே எடுக்கிறதா எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஸோ அது ஒரு க்ரௌடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்பள நாள் வேற, சம்பள நாள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே, அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த எக்ஸாம் ஹாலிடே. ஸோ அந்த பசங்க ஸ்கூல்ல ஸ்டேட்டஸ் போடுறது மோஸ்ட்லி இறந்த சின்ன சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஸோ லாக்கல் கண்டக்டர் அவங்க ஃபோன் பண்ணி
இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கேங் வரதும், காலேஜ் பசங்க, ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே லீவ் விட்டதுனால அவங்களும் மோஸ்ட்லி ஃபுல்லாக உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வர சரௌண்டிங்கில் இங்கிருந்து 40 kilometer ரேடியஸில் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, தாராபுரம், வெள்ளக்கோயில், ஸோ பரமத்தி, வேலூர், ஸோ அந்த நாமக்கல்லேருந்து பஸ் முன்னாடியே வந்த க்ரௌடும் அதிகம். ஸோ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஈபி இருந்துச்சு. அவங்க என்னன்னா ஒரு சில ஜென்செட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக தான் பவர் கட் பண்ணாங்களே தவிர மற்றபடிக்கு எதுவும் இல்லை. ஸோ ஜென்செட் கட் ஆச்சா பவர் கட் ஆச்சா? ஜென்செட் தான் கிடையாது. மோஸ்ட்லி ஈபி லைன்ல அவங்க மோஸ்ட்லி இந்த லைன் கனெக்ஷன் கொடுக்கல, ஜென்செட்ல தான் மோஸ்ட்லி கனெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னன்னா ஒரு சில ஜென்செட்டுக்குள்ள விழுந்தோடனே அதுக்கப்புறம் தான் அந்த சேஃப்டி பர்பஸ்க்கு இது பண்ணாங்க. ரெண்டாவது ஈபி லைன்லயும் ஒரு சில நின்று இருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, மைக்ல இது பண்ணாங்க. கூட்டத்தில் இருந்தவங்க என்னன்னா மூச்சு விட முடியலன்னு சொல்லி வெளியே எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சாலும் அவங்களால எக்ஸிட் ஆக முடியல. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. லோக்கல் கேண்டிடேட்டே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 6 லைன் அந்த ஒரு 6 ஸ்ட்ரீட் தான் இருக்கு, அதுக்குள்ள தான் எக்ஸிட் ஆகணும். அங்கேயும் மோஸ்ட்லி ஃபுல்லா 2 வீலர் நின்றதுனால வெளியே போறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இந்த வெளியூர் கேண்டிடேட் வந்தவங்க ஒன் லேன் வழியாக தான் போயணும். அதனால மூச்சு விடுறதுக்காக அப்போதைக்கு தப்பிச்சு இந்த மரத்து மேலே அந்த செட்டு மேலே ஏறினதான். ஸோ இந்த பிரெக்னென்ட் லேடிலாம் பார்த்தீங்கன்னா விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விட முடியாமல் வெளியே கூட்டிட்டு போனோம், இந்த கேப்பில் தான் இறந்தாங்க. ஸோ அதை தாண்டி மோஸ்ட்லி எல்லாம் வெளியே எக்ஸிட் ஆகணும் இல்லை அது மேலே விழுகிறாங்கன்னு எல்லாம் ஏறி அது தப்பிக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் அங்கே விழுந்தது தான். இவர் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம், இங்கே ஏன் 30,000க்கும் அதிகமான கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. சுமார் 10,000 பேர் தான் இங்கே கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தாவேகா இங்கே அனுமதி வாங்கியிருந்தாங்க. ஆனால் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியதா இப்போ போலீசார் தெரிவிக்கிறாங்க. If you are not using AI for your போலீசார் தெரிவிக்கிறாங்க. இது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று, காலாண்டு பரீட்சை முடிந்து விடுமுறை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பள்ளி மாணவர்கள் தன்னுடைய பெற்றோர்களோட நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் பகுதிகளில் சாட்டர்டே அப்படிங்கிறது ஒரு சம்பள நாள். இப்போ நிறைய பேர் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த நிறுவனங்களே நீங்கள் விஜயை பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் இயர்லியராக இங்கே கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ இப்படி பள்ளி கல்லூரி மாணவர்கள், இன்னொன்று அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்னு எல்லாருமே, எல்லா தரப்பு மக்களுமே இங்க குழுமுனது தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. அதிக மக்கள் இங்க கூடுறதுக்கான காரணமாகவும் இருந்திருக்கு. ஒரு சாரர் விஜயை பார்க்கறதுக்கு ஆர்வத்தில் மரத்தின் மேல ஏறினாங்கணும், இன்னொரு பக்கம் மூச்சு விட முடியாம மரத்தில் ஏறினாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரியல. நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கியிருந்தவங்களுக்கு தான் அது தெரியும். இருந்தோம், நாங்களாம் நின்னோம், கும்பல் எங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டே வந்துட்டாங்க, பசுக்கிட்டே வந்துட்டோம். நாங்களா பயங்கரமான நெருக்கல், ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்துகிட்டு இருந்தா டக்குன்னு 2 வாரத்தை பேசினோடனே குழந்தைய காணாமனாங்க, ஆம்புலன்ஸ் உள்ள நுழைஞ்சது, அதோட அல்ல பயங்கர மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னே இல்லை. குழந்தைய காணும் அப்படிங்கிறதுக்கு பிறகு அதுக்கு பிற்பாடு தான் நடந்தது. ஒரு குழந்தைய காணும் அப்படின்னு விஜயே சொன்னார், மேல இருந்துகிட்டு சொன்னாரு, இப்படி ஒரு குழந்தைய காணாமா பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை பண்றதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு, எல்லாம் விழுந்துட்டாங்கன்னு அந்த ஆம்புலன்ஸ். விஜய் பேசுனது கேட்கல, அவரோட ஆடியோ கட் ஆயிடுச்சு சொன்னாங்க. இங்க எப்படி இருந்துச்சு? கேட்டுச்சா? ஆரம்பத்துல கேட்டுச்சு. நாங்களா கேட்டேன், நல்லா பக்கத்துலயே தானே இது பண்ணோம், கேட்கறதெல்லாம் கேட்டுச்சு. டக்குன்னு கட் ஆச்சு. அதுக்கு பிற்பாடு அப்புறம் ஆன் ஆச்சு. கேட்கறதுலயே தான் 2 நிமிஷம் தானே பேசினார், அதுக்கு மேல பேசுறதுக்கு நேரமே இல்லையா. அதுக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துருச்சு. நாமக்கல்லையே 15 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இங்க கரூர்ல ஒரு 10 நிமிஷம் கூட அவர் பேசவே இல்லை. பேசினோடனே வண்டி நோந்தோடனே கூட்டங்கள் எல்லாம் அந்த பசங்க எல்லாம் அந்த அவர் பக்கமா ஓடுனதுனால மக்கள் சின்ன பின்னமாய் சிதறி இருக்காங்க. அவ்வளவுதான். அவரு பேசவே போடுறதுக்குள்ள நிறைய நடந்ததுனால உடனே அவர் இறங்க சொல்லிட்டாங்க. அவர் உடனே இறங்கிட்டாரு. கீழே இறங்கினோடனே அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே பயங்கரமாயி. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நேத்து வெயிட் பண்ணீங்க? நான் வேலைக்கு போயிட்டு சும்மா அவர் வர்ற சமயத்துக்கு தான் வந்தோம். தூரத்துல வர முடியல, பக்கத்துல அங்க நின்று. அவர் வர்ற நேரத்துல இந்த கூட்டத்துக்குள்ள உங்களால வர முடிஞ்சதா? எந்த அளவுக்கு வர முடியல. பயங்கரமா ஒரு 30,000 பேருக்கு பக்கம் இருப்பாங்க. ஒரு பயங்கரமான இது புல்லுமே கூட்டம். வேற பக்கம் பசங்க போறதுக்கோ ஓடுறதுக்கோ இடமே கிடையாது. மதுரையில ஏற்கனவே 2-3 பசங்க செத்து இருக்கிறானுங்க. அவருக்கு என்ன சொல்லுங்க, 39 பேர் குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, எல்லாம் வயசானவங்க செத்துருந்தா பரவாயில்ல, எல்லாம் வாழ்ற குழந்தைங்களும் செத்துருக்கேன். செத்தவனே இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இங்கே ஒரு டைம் வெயிட் பண்ணி ஜிஹெச்சில் போய் ஒரு 10 மணிக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா வந்திருக்கும். இவர் ஒண்ணுமே இல்லை, இவர் பாட்டு சொகுசு காரில் வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னா எப்படி கட்சி நடத்துறது, எப்படி பண்றது? அப்போ ஓட்டு போடுறவங்க எல்லாம் அவர் மாக்கான்னு நினைச்சிட்டாரு. சரிங்களா, எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாடு ஜனங்களெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது, 2 கட்சி தான். குறிப்பா இவர் சொல்றது 2 விஷயங்கள். இங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு விஜய் அவர்கள் வந்திருந்தா இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம்.
12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 7:30 மணிக்கு தான் வந்தார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போதிய அளவில் குடிநீர் வசதி இல்லை, போதிய அளவு இல்லை, அறவே குடிநீர் வசதி இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இங்கே பல பேர் தண்ணீர் தாகத்தில் தத்தளிச்சு வந்தாலும் கூட இங்கிருந்து வெளியில் போக முடியாமலும் அல்லது வெளியில் போக விரும்பாமலும் இங்கே நிறைய பேர் சிக்கி மாட்டியிருந்திருக்காங்க. தண்ணி தாகத்தில் உடல் டீஹைட்ரேட் ஆகி ஒரு கட்டத்தில் மூச்சு திணறல் ஆகி தான் இங்கே இறந்துருக்காங்க. நேற்று 5 மணிக்கு இங்கே தான் சேர்ந்தா, பைபாஸ் வழியாக தான் வந்திருந்தாரு. கூட்டம் அப்பயே அதிகமாக தான் இருந்துச்சு. அப்பயே கை காமிச்சு ஏதாவது சொல்லி காமிச்சது மக்கள் கலைஞ்சிருப்பாங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது வண்டிக்குள்ளே இருந்தனால தொடர்ந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வண்டிக்குள்ளே இருந்தனால பின் தொடர்ந்து வந்திருக்காங்க. வந்ததுனால கூட்ட நெரிசல் அதிகமாகி குழந்தைங்க இருந்து எல்லாமே. நீங்க எந்த இடத்துல நின்னீங்க? இந்த மூலையில இருந்து பைபாஸ்ல இருந்து இது வரைக்கும் தான் வந்துட்டேன். நீங்க மூவ் பண்ணி வந்தீங்களா? மூவ் பண்ணி பின்னாடியே வண்டி பின்னாடி தான் வந்து வர முடிஞ்சதா இல்லை? வந்துட்டேன். அப்பயே கூட்ட நெரிசல் தான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் வர முடியல. கரெக்டாக விஜய் இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லி இதே இடத்துல வெயிட் பண்ண 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணான். விஜய் வந்து 7:10 என்னமோ வந்தா. அப்படி அவர் வர்றதுக்கு முன்னாடி ஏரியா பூரா கரண்டா இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. மெயின் கரண்டை கட் பண்ண அது ஒரு காரணம். இருட்டில் மேலே கீழே விழுகுறாங்க. இங்க இருக்க உரிமையாளர் என்ன சொல்றாங்க, கரண்ட் கட் பண்ணல, இங்க இருக்க அந்த ஃபோக்கஸ் லைட் தான் ஆஃப் ஆயிடுச்சு, இந்த ஜென்செட்டை வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு. கரண்ட் அவர் பர்டிகுலர் அவர் வந்ததுக்கப்புறம் தான் கரண்டை கட் பண்ணாங்க. அது கரண்ட் அது என்ன காரணம் தெரியல. இருந்தாலும் விஜய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த ஆபத்தை தவிர்த்துருக்கலாம், அசம்பாவிதத்தை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அதான் 2 மணிலேருந்து 7 மணி வந்தேன். என்னாலே மயக்கம், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த போட்டு போயிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக இருக்குன்னா குழந்தைகளாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 மணிக்குள்ளே வந்திருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதத்தை தவிர்த்துக்கலாம் கண்டிப்பாக. இங்கே பலரும் சொல்றது வந்து தண்ணீர் பற்றாக்குறை தான் காரணம். நிறைய பேர் தாகத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பாக நேற்றே நம்ம பார்த்தோம் விஷுவலில், விஜய் அவர்கள் தண்ணீர் கேட்டவங்களுக்கு நிறைய வந்து பாட்டில்களில் தண்ணீர் பாட்டில் தன்னுடைய வேன்லேருந்து தூக்கி போட்டார். இங்கே பார்க்கலாம், அந்த கேன்லாம் இங்கே தான் கிடக்கு. இந்த பகுதியில் தான் அவர் இங்கே பிரச்சாரம் பண்ணி இங்கேருந்து இந்த பகுதியில் இருந்தவங்களுக்கு தான் தண்ணீர் பாட்டில்களை தூக்கி போட்டார். ஸோ எல்லாமே குடிச்சு இங்கே போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இங்கே தான் ஆரம்பமாக இருக்குது. நேற்றைய தினம் எந்த அளவுக்கு தள்ளுமுள் நடந்ததுங்கிறத ஒரு சில காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இங்கே நேரடியாக வந்து பார்க்கும்போது இங்கே கிடக்கிற ஆயிரக்கணக்கான செப்பல்களே வந்து அதற்கு சாட்சி. எந்த அளவுக்கு இங்கே தள்ளுமுள் நடந்திருக்கும். இது மாதிரியான கூட்ட நெரிசல்களில் பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவங்க யாரும், வயதானவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னதான் கட்டுப்பாடுகளில் வந்து அரசு விதித்தாலும் இல்லை தலைவர்கள் வந்தாலும் இதை நாம் மனசில் வச்சு நம்மளுடைய உயிரை நாம தான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இனிமேலாவது ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது.